ஹலோ கைஸ், நீங்க பார்க்கறது தமிழ் அனிமே 2.0 நான் தான் உங்க சென்பாய். இந்த வீடியோவில் ஸ்மோக்கிங் பிஹைண்ட் த சூப்பர் மார்க்கெட் வித் யூவோட எபிசோட் 1 பார்க்க போறோம். எடுத்ததும் நம்ம கதையோட ஹீரோவை தான் காட்டுவாங்க. சசகி ஸ்மோக் பண்ணிட்டு இருப்பான். அவன் கூட வேலை செய்யற கோ ஒர்க்கரான சுசுகி இங்க வந்துட்டு ஒன்னா கீழே ஸ்மோக் பண்ற இடத்துல தேடினா நீ என்ன இங்க இருக்கீன்பான். சசகி ஏன் என்ன வேணும்னு கேட்பான். சுசுகி பாஸ் சீக்கிரமே மீட்டிங்கை ஸ்டார்ட் பண்ண போறாராம். அந்த மீட்டிங் ஏன் எதுக்குன்னே தெரியாம போய்கிட்டே இருக்கும். தலைவலியா இருக்கு, எனக்கு சீக்கிரம் வீட்டுக்கு போகணும் போல இருக்குன்பான். சசகி சிகரெட்டை பத்த வச்சு ஊதிட்டே புரியுதுன்பான். இந்த கதையில சசகிக்கு 45 வயசு, ஒரு சாதாரண லைஃப் தான். டெஸ்க் ஜாப்ல வேலை, இந்த சொல்றதால தான் பாஸ். வீட்டுக்கும் ஆபீஸ்க்கும் போய் வரக்கு பப்ளிக் டிரான்ஸ்போர்ட் தான் ட்ரெயின். இப்ப வரைக்குமே சசகி முகத்துல உங்களால சிரிப்பை பார்த்திருக்கவே முடியாது. ஆனா இந்த இடத்துல சிரிப்பான். இந்த இடம் அப்படி என்ன அவனுக்கு ஸ்பெஷல்னு கேட்டா போக போக உங்களுக்கே புரியும் பாருங்க. நம்மளால தேவையான பொருள்லாம் வாங்கிட்டு கேஷ் கவுண்டர் வந்து பில் போடுறப்ப அவனுக்கான லாயல்டி கார்டு இருக்கும். பேகுக்கு எக்ஸ்ட்ரா 3 ரூபாலாம் கொடுத்து வாங்குவான். ஆக்சுவலா பயவுள்ளைக்கு யாமடான்கிற இந்த பொண்ணு மேல கண்ணு. வேலை முடிஞ்சு வந்தா ரிலீஃபா இருக்கக்காக அவளை பாக்குறது வழக்கம். மனசுக்குள்ள இப்ப எந்த பொருளும் வாங்க தேவையில்லைனாலும் நான் அடிக்கடி கடைக்கு போயிட்டு வரேன். பணம் நிறைய வேஸ்டா போகுது. இதுக்கு பேசாம அவளுக்கு சிப்ஸ்னாவது வாங்கி கொடுத்து பாக்கலாமான்ட்டு அவ தேங்க்ஸ் சொல்லுவான்ல நினைச்சு பார்த்துட்டு இல்ல நான் செய்திகள்ல வர மிடில் ஏஜ்டு கிரிமினல் போலலாம் யோசிக்கிறேன்னு கிளம்பியிருப்பான். அடுத்த நாள் பாஸ் கிட்ட போய் சரியான ஏத்து வாங்குவான். சுசுகி தான் வேற பேச்ச போட்டு இந்த கம்பெனி சேர்ந்தவங்க டாக்குமெண்ட்ஸ் கேட்கறாங்க, எப்ப தரலான்னு சொல்லி கேட்பான். பாஸும் நாளைக்குள்ள கொடுத்துடலான்னு அவனும் ரிப்போர்ட் பண்ற மாதிரி காப்பாத்தி விட்டு கிளம்பியிருப்பான். பாஸ் பெரியாகி எந்திரிச்சு சாயங்காலம் 7 மணிக்கு எல்லாருக்கும் மீட்டிங்டான்பான். பார்த்தா நைட்டு 12 மணி வரைக்கும் மீட்டிங் வச்சிருப்பான். சசாக்கி எல்லாம் வீட்டுக்கு வர வழியில இந்த லூசானுக்கு என்னதான் பிரச்சனை, வெடி நைட்டு வரைக்குமாடா மீட்டிங் வைப்பான். இத்தனைக்கு ஒன்னத்தையும் டிசைட் பண்ணல. இந்த ஆளை நானே கொல்ல போறேன். சரி இப்போதைக்கு நமக்கான நல்ல டைம் ஆச்சு, யமடாவை போய் பார்த்து கொஞ்சம் சந்தோஷப்பட்டுக்கலான்ட்டு போனா அங்க ஒரு கிளவி நம்ம ஆளு வெறுத்து போய் மூஞ்சியெல்லாம் சுருங்கி வெளியே வருவான். மனசுக்குள்ள யமடா வேலை முடிஞ்சு போயிட்டா போலயே, ஏன் தான் எனக்கு இன்னைக்கு நாள் இப்படி போதோ. சரி சிகரெட்னாவது அடிக்கலான்ட்டு பாக்ஸ்ல இருந்து சிகரெட் எடுப்பான். இதுக்கே இந்த பக்கம் வர லேடிஸ் வந்துட்டு யாரா இவன்பாங்க. பார்த்தா நோ ஸ்மோக்கிங் போர்டு கிட்ட இருந்து ஸ்மோக் பண்ண போயிருப்பான். இதுக்கப்புறம் சரி ஸ்மோக்கிங் ஏரியானாவது போய் ஸ்மோக் பண்ணலான்னு பார்த்தா எங்கேயும் இடம் இருக்காது. என்னடா ஸ்மோக் பண்றதுக்கு கூட உரிமை இல்லையா, இவ்வளவு தூரம் ஒதுக்குறீங்களாடான்னு நினைப்பான். டக்குன்னு பார்த்தா சைட்ல இருந்து ஒரு பொண்ணு யோ இங்க வேன் கூப்பிடுவா. அவள் லுக்க பார்த்ததுக்கு ஆள் மிரண்டிருப்பான். இது என்ன சூப்பர் மார்க்கெட்டுக்கு பேக் சைட் தானேன்ட்டு அந்த பொண்ணுகிட்ட நேரா போயிட்டு வெளியாளுகளை இந்த மாதிரி இப்படி அலோவ் பண்றீங்களே, இதால இந்த இடத்த சேர்ந்தவங்க திட்ட மாட்டாங்களான்பா. அவ இங்க யார் வரா யார் போறான்ல யாருக்கும் தெரியாதுன்பா. சசகியும் சரின்ட்டு போய் அந்த டேபிள்ல உட்காந்ததும் சிகரெட்டை பத்த வச்சுட்டு அவளை பார்க்கும் போது என்ன மாதிரி பொண்ணா இருக்கா, இவளை பார்த்தா இங்க வேலை செய்யற பொண்ணு மாயும் இல்லையேன்ட்டு எங்க எந்த செக்ஷன்ல ஒர்க் பண்றீங்கன்னு கேட்பான். அவ பார்த்தா நம்ம ஆளு கிட்ட உட்காந்துருப்பா. ஆளு சதறி இருப்பான். எங்க இப்படி கிட்ட வந்து பயமுத்துறீங்கன்பா. அவ சிகரெட்டை பத்த வைக்கிறக்காக தான் அவனை கூப்பிட்டதேன்பா. அவன் முடிக்கும் போதெல்லாம் சும்மா என் உள்ளுணர்வு எப்படிதான் போகுதுன்னு பாக்கலான்ட்டு தான் சாரின்பா. அவனும் லைட்டரை கொடுத்துட்டீங்க பாருங்க, புதுசா பார்த்த ஆளுகிட்ட இப்படி பண்ணாதீங்கன்பா. அவனும் சிகரெட்டை பத்த வச்சு ஊதிட்டு நான் உன்னை எப்பவுமே ரெஜிஸ்டர் 2லயே பாத்துட்டு இருக்கேன்பா. அவனும் அது ஆமா இருக்கேன், ஆனா கோஇன்சிடென்ஸா இருக்குன்ட்டு அப்படியே மழுப்புவான். மனசுக்குள்ள மாட்டிக்க மாட்டோங்கிற போல ஃபீல்ல தான் இருப்பான். அவ என்ன கோஇன்சிடென்ஸா, அப்புறம் எதுக்கு மத்த கவுண்டர்ஸ் எல்லாம் ஃப்ரீயா இருந்தாலும் கியூல நிக்கிறேன்னு கேப்பா. ஆளும் 4K கேமரால மாட்டிருப்பான் போலயே நினைப்பான். அவ யாமடாவ உங்களுக்கு பிடிக்குமா என்னன்னு கேப்பா. பயவுல மனசுக்குள்ள இவ வேணும்னே நம்மள டீஸ் பண்ணி பாக்குறான்னு நினைப்பான். அவ கங்க அந்த பக்கம் சேஃபா தட்டி விட்டு அவளை விரும்புறியா என்ன, அவளும் ஆளு பார்க்க நல்லா வாட்ட சாட்டமா அழகாதான் இருப்பா. ஆனா ஏற்கனவே அவ வேற யார் மேலேயாவது காதல்ல இருப்பாளா இல்லையாங்கிற ஃபீலிங் கூட உனக்கு இல்லையா, இப்ப இல்லைன்னா உனக்கு ஜாக்பாட் தானேன்பா. சசகி காண்டா இருப்பான். ஹே அப்பல்ல இல்ல, இங்க பாரு என்னை பார்க்க தினுசா இருக்கட்டும் இல்ல நான் எப்படியோ ஒண்ணு தெரியுறேன், அவளுக்காக எல்லாத்தையும் விட்டு வந்து நான் லைன் அப் பண்றதுனால கிரீப்பியா தெரிஞ்சாலும் ஓகே தான். ஆனா நான் அதெல்லாம் பண்றதுக்கு காரணம் எனக்கு அவளை பார்த்தா போதும், அது என்னோட ஸ்பிரிட்டை கொஞ்சம் ஜாஸ்தி பண்ற போல இருக்கு, அதுக்காக தான் பாக்குறேன். எனக்கு அவளை அப்படி பாக்குறதுக்கான சான்ஸ் கிடைக்குதுல, எனக்கு அதுவே ஜாக்பாட் அடிச்ச ஃபீல் தான், அவ்வளவுதான்பா. அவ முடிச்சுட்டே இருக்கதை பார்த்துட்டு ஆள் சைலண்ட் ஆயிட்டு சாரிங்க கொஞ்சம் ஓவரா தான் போயிட்டேன்பான். அவ பரவாயில்ல இப்பதான் எனக்கு கொஞ்சம் பெட்டரா ஃபீல் ஆகுது. நான் கூட ஷாப்பிங் வர இன்னொரு சில்லற பையதா அவகிட்ட வம்பு பண்ற மாதிரி இருப்பானோன்னு நினைச்சேன். அந்த விஷயத்துல கொஞ்சம் பயந்தான். நிறைய மோசமானவங்க அவளை இப்படா சீண்டுலானே வருவானுங்க. ஆனா நீ அவங்கள போல இல்ல, நீ வேற மாதிரி, இத கிளாஸியாவே வச்சுக்க ட்ரை பண்ணியா சசாக்கின்பா. அடுத்த நாள் எப்பவும் போல சசாக்கி யாமடாவை பார்க்க வரப்ப அவ கண்ணு முன்னாலேயே இருந்தோம் நேத்து பார்த்த பொண்ணோட நினப்பாதான் இருப்பான். அந்த புள்ள என்னதான் என்ன போல பெருசுகளை ஃபன் பண்ணி பார்த்துட்டு கொஞ்சம் வம்பளுக்கிற சேட்டை பிடிச்சவளா தெரிஞ்சாலும் அவ கூட வேலை செய்யற பொண்ணு மேல அக்கறையா இருக்காளே, அவ கொஞ்சம் நல்ல பொண்ணாதான் தெரியறான்ட்டு யோசிக்கிறப்ப யாமடா சார் உங்க பில் ரெடி ஆயிடுச்சுன்பா. சசகி ஜெர்க் ஆயிட்டு இருங்க தரன்ட்டு பாயிண்ட் கார்டு எடுத்து கொடுப்பான். அவ தேங்க்யூ சசகின்கவும். அவன் என் பேர் எப்படி உங்களுக்கு தெரியும்பா. அவ பாயிண்ட் கார்டுல பார்த்தேன், நான் உங்களை அப்ரிஷியேட் பண்றேன், டைமா நேத்து நடந்ததெல்லாம் சொன்னான், அதை கேட்டு நான் ரொம்ப சந்தோஷப்பட்டேன்பா. சசகி புரியாத போல முழிப்பான். அவ டைமா சொன்னா நீங்க என் ஃபேன் ஆமேன்பா. ஆளு ஃபுல்லா ரெட் ஆயிருப்பான். கையில வச்சு இந்த பாயிண்ட் கார்டையே போட்டிருப்பானா பாருங்களேன். அவ இந்தாங்க இதை போட்டிங்கன்ட்டு எடுத்து கொடுப்பா. அவன் அதுக்கு சாரின்ட்டு கார்டை வாங்கினவன் அப்படியே பேசாம கிளம்பலான்னு பார்த்தா அவ வந்ததுக்கு ரொம்ப நன்றின்பா.
அவன் மனசுக்குள்ள கதறிட்டே தான் வருவான். அடியே டயமா, இப்ப எனக்கு உன் பேர் தெரிஞ்சிருச்சுல, நீ என்கிட்ட தோக்க தான் போறேன்னு நினைப்பான். அவ வந்துட்டு அவ பேரை சொல்ற போல அவனுக்கு ஃபீல் ஆகும். பார்த்தா டயமான் யமடா 2 பேருமே ஒண்ணுதான். அந்த காதுல வந்து அந்த இயரிங்ஸ் போட்டிருக்க மார்க்கை மறைச்சு வச்சிருப்பா. லைட்டா யாருக்கும் தெரியாம சிரிச்சுட்டே மனசுக்குள்ள திரும்ப ஸ்மோக்கிங் ஏரியா வரீங்களான்னு பாப்போன்பா. சசகி டயமாக்கு எப்படி என் பேர் தெரிஞ்சதுன்னு யோசிச்சுட்டு வீட்டுக்கு போவான். இதோடவே ஃபர்ஸ்ட் எபிசோட் முடிஞ்சது. இந்த சீரிஸோட க்ளோசிங் சாங்ல நைட் டான்ஸ்ங்கிற பாட்டை யூஸ் பண்ணிருப்பாங்க. எனக்காக அந்த பாட்டை கேட்டுட்டு வந்து அந்த பாட்டு உங்களுக்கு பிடிச்சிருக்கா இல்லையங்கிறத சொல்லுங்க. அண்ட் ஒவ்வொரு எபிசோடும் பாத்தீங்கன்னா 14 நிமிஷத்துக்குள்ள வரனால ஒரே வீடியோல நம்ம 2 எபிசோட்ஸா பார்க்கலாம். அப்படியே இதுலயே நம்ம 2வது எபிசோட பாத்திரலாம். ஆபீஸ்ல திரும்ப எல்லாத்தையும் கூப்பிட்டு வைக்கவும் எல்லாரும் திரும்ப மீட்டிங்கா தான் இருக்குமோன்ட்டு ரொம்ப பயப்படுவாங்க. சுசுகி யாராவது வந்து ஏதாவது வேலையை பார்த்து விட்டுறக்கூடாதான்பா. சசகி இதெல்லாம் கேட்டு வெளியே வந்தவன் மனசுக்குள்ள எல்லாத்துக்குமே இந்த மீட்டிங் ஒரு தலைவலியா தான் போயிட்டு இருக்கும் போலே. இதுல நானும் ஒருத்தன் தானேன்ட்டு பெருமூச்சு விட்டு இருந்தாலும் எனக்கு தான் பெரிய ஒரு ரிலீஃப் இருக்கே. நான் மட்டும் சூப்பர் எஸோட ரெஜிஸ்டர் 2ல போய் லைனை பானா யாமடா முகத்துல இருக்க சிரிப்பை பார்க்க முடியுமேன்னு நினைப்பான். அவ வெல்கம் அண்ட் தேங்க்யூ சொல்றா யோசிக்கும் போது தமையா குறுக்க வந்து எப்பவும் ரெஜிஸ்டர் 2ல இருக்கிறது நீ தானு கேட்டிருப்பால. அதை யோசிச்சுட்டு புஷ்ஷன் ஆயிருப்பான். இதுக்கப்புறம் சூப்பர் மார்க்கெட் போனாலுமே சூப்பர் மார்க்கெட்டோட பேக் சைட்ல டமையா இருக்காளா இல்லையான்னு பார்த்துட்டு தான் உள்ள போயிருப்பான். திங்ஸ் எல்லாத்தையும் எடுத்துட்டு யமடாவை போய் பார்க்கலான்னு பார்த்தா யமடா டமையா சொன்னா நீங்க என் ஃபேனாமேன் இருப்பா இல்லையா, அந்த விஷயம் தான் அவனுக்குள்ள ஓடிட்டே இருக்கும். யமடாவை தான் கூப்பிட்டுருப்பா. பாயிண்ட் கார்டில் எடுத்து கொடுத்துட்டு டமையாவை பத்தி யமடா பேசினெல்லாம் அவன் யோசிச்சுட்டு இருக்கும் போது அவன் மொத்தமா 853 என்ன ஆச்சுன்பா. அவன் சரிங்கன்ட்டு கொடுத்துட்டு வெளியே போகும்போது மனசுக்குள்ள நான் என் விஷயத்த ரொம்ப எம்பாரஸ்டா நடந்துக்கிட்டாலும் அவ எனக்காக என்னோட பொருளெல்லாம் வாங்கி அந்த வேலை செஞ்சு கொடுக்கறதே பெரிய விஷயம் தான். இல்ல இந்த விஷயத்த நான் மட்டுமே தான் தப்பா நினைச்சிட்டு இருக்கேன்னா நான் ஒரு முட்டாளான்ட்டு கையெடுத்து கும்பிட்டு என்ன உன் கூட சேர்ந்து ஷாப்பிங் பண்ண விடான்பா. அவன் மனசுக்குள்ள இருக்க யமடாவே உங்க பணம் எல்லாத்தையும் நீங்க இங்க செலவு பண்ணலாம்னு சொல்ற போல இருக்கும். நம்மளால இப்பவும் டமையா எங்கேன்னு பாப்பான். அடுத்த நாள் வேலைக்கு போறப்பெல்லாம் சுசுகி இருந்துட்டு நான் மன்னிப்பு கடிதம் அனுப்பிச்சிருந்தாங்க இமெயிலா, அவனுக்கு எனக்கு ரெஸ்பான்ஸே பண்ண மாட்டேங்கிறாங்க. நான் திரும்ப போய் என் குடும்பத்தை பார்த்த மாதிரி தான் நான் சாக போறேன், அதுவும் இந்த பெருசு பக்கத்தாலேன்பா. சசகி ஏன்டா அப்படி புலம்பிட்டு இருக்கேன்ட்டு வேலையை பார்த்துட்டு இருந்தா. ஆமா புதுசா வந்த பொண்ணு உங்க மேல அட்வான்டேஜ் எடுத்துக்குது, நீங்க எதுக்கு அவளுக்கு வேலை செஞ்சு கொடுத்துட்டு இருக்கீங்கன்பா. அவனுட்டே அவ புது பொண்ணு இல்லையா, அவளுக்கு இவ்வளவு கஷ்டமான ஸ்ப்ரெட் ஷீட்டை கொடுத்தா அவ தான் என்ன பண்ணுவா, கொஞ்சம் நான் ஹெல்ப் பண்ணணும்லன்பா. அவன் அதுக்கு நான் உங்களோட சேர்ந்து எதுக்கு ஓவர் டைம் பண்ணும், எல்லாம் அந்த கிறுக்கு பெருசா சொல்லணும், யாருக்கு என்ன வேலை கொடுக்கணும்னு தெரியாம கொடுக்குறான்பா. சசகி எப்படி நம்ம போனா ஏமாடா இருப்பால, அவளை பார்த்தா சீரப்பா இருக்கும்னு நினைச்சிட்டு டமையா டக்குன்னு மனசுக்குள்ள வந்து பாருப்பா பெரிய ஃபேன் வந்துட்டாங்கன்னு சொல்ற மாதிரி இருக்கும். தெரியாதனமா பண்ண கரெக்ஷன் எல்லாத்தையும் அவனே அழிச்சு விட்டுருவான். ஐயோ இப்ப வரைக்கும் பண்ண கரெக்ஷன் எல்லாம் போச்சேன்னு கத்த போதலாம். சுசுகி அப்ப சரி விடிய விடிய பார்ட்டி பண்ண வேண்டியதான்பா. இதுக்கப்புறம் ஷாப்பிங் போனா அங்க ஏமாடா இருக்க மாட்டா. இந்த பிரபஞ்சமே நான் வேற ஒருத்தங்களை பாக்கறதுனால எனக்கு கண்டிக்குதோன்னு நினைச்சிட்டு போவான். ஆளு கரெக்டா அந்த சூப்பர் மார்க்கெட்டோட பேக் சைடை கிராஸ் பண்றப்ப பேசாம நான் எனக்குன்னு வேற ஏதாவது ஹாபி வச்சுக்கணும்னு நினைப்பான். பார்த்தா டமையா சசகியை கூப்பிட்டு நான் தனியா தான் ஸ்மோக்கிங் ஏரியால இருக்கேன், வந்து ஜாயின் பண்ணிக்கிறீங்களான்னு கேட்பா. ஆள் பொறுமையா கிட்ட வந்துட்டு உங்ககிட்ட தான் பேசணும்ட்டு இருந்தேன், எங்க போய் யாமடா கிட்ட நான் அவ ஃபேனுலாம் சொல்லி வச்சிங்க, இப்பெல்லாம் கவுண்டர்ல லைன்ல நின்று அவங்கள பார்க்கும் போதுல நானே அசிங்கத்துல செத்துருவணும்னு பயமா இருக்குங்கன்பா. டமையா இப்பவும் போய் அவளை பார்த்துட்டு தானே இருக்கீன்பா. சசகி வெறுத்திருப்பான் மனசுக்குள்ள, இவ இன்னும்மாடா என்ன பார்த்துட்டு இருக்கான்னு நினைப்பான். அவ அப்படி பண்ணதுக்கு என்ன மன்னிச்சுக்கங்கன்ட்டு ஆமா இதை பேச மட்டும் தான் வந்தீங்களான்னு கேட்பா. சசகி என்ன ஸ்மோக் பண்ண விட்டதுக்கு இந்த இதை வச்சுக்கன்னு எம்மி மோச்சி சிப்ஸை கொடுப்பான். அவ இதுவா எனக்கு தெரியும்ட்டு வாங்கிப்பா. சசகி இதெல்லாம் தெரியுமான்னு கேட்பான். அவ இது வயசானவங்க மத்தியில ஃபேமஸ் தானன்பா. சசகி வெறுத்து போய் மனசுக்குள்ள கிளம்ப லிஸ்ட்ல என்ன சேர்த்தறாளே நினைப்பான். அவ இதை நானும் ட்ரை பண்ணலாட்டு தான் இருந்தேன், சரி எதுக்கு நின்னுட்டு வாங்க ஸ்மோக் பண்ணுங்கன்பா. ஆளுக்கு இது ஒரே சந்தோஷமா போயிரும். டமையா எதிர்பார்ப்புக்கு தலைகீழா இருக்காளேன்னு நினைச்சிட்டு பேக்கை கீழே வைக்கும் போது அவ இப்பதான் என் ஷிஃப்ட்டை முடிச்சேன், பசிக்குது வேறன்பா. நம்ம ஆளு பாதி பாக்கெட்டுக்கு மேல சாப்பிட்றாத, இல்லைன்னா தூங்க போறப்ப வயிறு ஃபுல்லா இருக்க போல இருக்குன்ட்டு கோட்ல சிகர் இருக்கான்னு பார்த்தா இருக்காது. வேலை செய்யற இடத்துல விட்டு வந்துட்டேன், ஒன்னும் இல்லைன்பா. ஆக்சுவலா டமாயா இல்லைங்க டயாமா போல பேரு, நான் தான் இப்ப வரைக்கும் மாத்தி சொல்லியிருக்கேன். டயமா நான் சிகரெட் தரேன்பா. அவன் ஒன்ன சார்ந்து எப்படி இருக்க முடியும்னா அவ இதையே யூஸ் பண்ணிக்கன்னு அவ ஸ்மோக் பண்ணதை கொடுப்பா. அவனும் சரி நீங்க சிப்ஸ் சாப்பிட்றதுனால வாங்கிக்கிறேன்பா. அவ நீ ஷாப்பா தான் இருக்கீன்பா. சசகி இப்படி பெரியவங்களோட வம்பெழுத்து பாக்கறதுலாம் பிடிக்குமோன்னு கேட்டா அவ ரம்பன்பா. நம்ம ஆளு நினைச்சன்பா. அவ என்னால வேற என்ன பண்ண முடியும், உங்களுக்கு எப்படி ஏமாடாவோ அது போலதான் நீங்க எனக்குன்பா. அவன் திரும்ப என்ன வச்சு ஃபன் பண்ண ஆரம்பிச்சிட்டியா, இங்க பாரு நான் சத்தியமா சொல்றேன், நீ என்கிட்ட இவ்வளவு வம்பெழுக்கிறீல, இது போலலாம் நான் ஏமாடா கிட்ட பண்ணதே இல்லைன்பா. டயமா எதிர்ச்சவ உங்களுக்கு புரியல போல, ஒவ்வொருத்தங்களுக்கு ஒவ்வொரு மாதிரி பிடிச்ச விதம் இருக்கும், அதால இதை நினைச்சலாம் கோவப்படாம திரும்ப வாங்கன்பா. அவன் நான் கோவம்லாம் பரலின்பா. அடுத்த நாள் வேலைக்கு போனதும் சுசுகி ஆபீஸ் வந்தவன் என்னடா இது புதுசா சிப்ஸ்ன்ட்டு அந்த மோச்சி சிப்ஸ் எடுத்து சாப்பிட்டே வருவான். சசுகி என்ன கிளைண்ட் கிட்ட பேசி சுமூகமா எல்லாம் முடிச்சாச்சான்னு கேட்டா அவன் நான் தான் உளுந்து கதறிடுவனே, அதுக்கு மசியாத கிளைண்ட் எவனாவது இருப்பானான்ட்டு இந்த சிப்ஸை நீங்களா கொண்டு வந்தீங்கன்பா. சசுகி எப்படா கண்டுபிடிச்சின்னு கேட்டா எங்க எப்பவும் இதை தானங்க எனக்கு வாங்கி கொடுப்பீங்கன்பா. அவன் சரக்குக்கு இது நல்லா டேஸ்டா இருக்கும், வேணா ஒரு பாக்கெட்டை வீட்டுக்கு எடுத்துட்டு போன்பா. சுசுகி சொல்லினாலும் செய்வான்ட்டு ஆமா எதுக்கு இவ்வளவு வாங்கினீங்க, பல்காக
இது ஏதாவது பர்ச்சேஸ் பண்ணீங்களான்னு கேட்பான். சசகி வீட்டுல இந்த சிப்ஸ் இருந்ததே தெரியாம நிறைய வாங்கிட்டேன், அதான் எக்ஸ்ட்ராவா இருந்ததை கொண்டு வந்தேன்பான். அப்படின்னா அதை வாங்குறத நிறுத்திருங்கன்னா சசகி சூப்பர் மார்க்கெட் போக முடியாம போயிருப்பான். அப்படின்னா சூப்பர் மார்க்கெட் போகாதீங்கன்னா நம்ம ஆளு திருன்னு முழிச்சிட்டு நைட்டும் சூப்பர் மார்க்கெட் போவான். கரெக்டா மோச்சி சிப்ஸ் எடுக்கலான்னு போறப்ப சுசுகி வாங்குறத நிறுத்திருங்களான்னு கத்திருப்பான்ல, அதை யோசிச்சாலும் எடுத்துட்டு தான் வருவான். ஏமாடா வெல்கம் சொல்றப்பெல்லாம் கொஞ்சம் நார்மலாவான். அவன் இந்த சிப்ஸ் திரும்ப வாங்குறீங்களா, இதை ரீசெண்ட் டைம்ல தான் டேஸ்ட் பண்ணி பார்த்தேன், எனக்கு ஒருத்தர் கொடுத்தாங்க, இப்பெல்லாம் ஸ்நாக்கு இதை தான் யூஸ் பண்றேன்பா. நம்ம ஆளுக்கு புரிஞ்சு போயிடும், டைமா தான் கொண்டு வந்து கொடுத்துருப்பா போலன்ட்டு யோசிச்சுட்டு இரு 2 பேரும் நல்ல ஃப்ரெண்ட்ஸோன்னு நினைச்சிட்டு ஒருத்தருக்கு ஒருத்தர் சிப்ஸ் பாக்கெட் கொடுத்துட்டு தேங்க்யூ சொல்லிக்கிற போலாம் நினைச்சு பார்ப்பான். அடுத்த ஷிஃப்ட்டுக்கு வர வேண்டிய கிளவி வந்துட்டு என்ன ஃபீவர் ஆமான்னு கேட்பா. முகம் சந்து இருக்கு, அதை பார்த்துட்டு ஏமாடா ஏதோ ஒரு பெருசு வெளியே போயிட்டு நான் நினைச்சு கனவு காணும் போல என்பா. நம்ம ஆளுக்கு அங்க தும்பல் வரும். இதோட 2 எபிசோடு முடிஞ்சது. வீடியோக்கு எப்பவும் போல ஒரு லைக்கை போட்டுருங்க.